தங்கங்களா நலமா இருக்கீங்களா? +2 எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்க தயாராகிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு கெட் சென்டம் கெமிஸ்ட்ரியில எப்படி 100க்கு 100 எடுக்கலாம் அப்படின்றதுக்குரிய வீடியோ போட்டிருக்கோம். ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இரவு பகல் நன்மை தீமை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சென்டம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு. இன்னொன்று வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம், நான் எப்படியாவது பாஸ் ஆகணும், ஈஸியா பாஸ் ஆகிறதுக்கு தான் வழி இருந்தா போதும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இது அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. சரிங்களா? நமக்கு தெரியும் பிராக்டிக்கல்ல நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30 மார்க் வந்துடும். நம்ம தியரியில என்ன பண்ணணும் அப்படின்னா 70க்கு 15 எடுத்தீங்கன்னா நம்ம பாஸ் ஆகிடலாம். நான் சொல்லக்கூடிய மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 21ல இருந்து 24 மார்க், அதாவது மினிமம் 20+ மார்க் எடுக்கிறதுக்கான கேரண்டி இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கு. முழுசா பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு தெரியும் ஒன் வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 15 மார்க்ஸ் கேட்பாங்க. அந்த 15 மார்க்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் கேட்டகரி போடுங்க என்ன அப்படின்னா 12+3 அப்படின்ற கேட்டகரியும் 13+2 அப்படின்ற கேட்டகரியும். அதாவது என்னன்னா 12 ஒன் வேர்டு புக் பேக்ல இருந்து கேட்கலாம். 12 ஒன் வேர்டு புக் பேக்ல இருந்து கேட்கலாம். அந்த 3 ஒன் வேர்டு இன்சைடா இருக்கலாம். ஒரு சில சமயம் என்ன இருக்கலாம் அப்படின்னா 13 புக் பேக்கா இருக்கலாம், 2 மட்டும் என்னவா இருக்கலாம் அப்படின்னா புக் இன்சைடா இருக்கலாம். சரிங்களா? கொஸ்டின் டஃப் மாறுபடும், வருஷம் மாறுபடும். நமக்கு 12 13 நான் ரெண்டையுமே என்ன பண்ண போறேன் அப்படின்னா கால்குலேட் பண்ண போறேன். ஸோ மினிமமா கேட்டா எவ்வளவு மார்க் எடுக்கலாம், மேக்ஸிமமா கேட்டா எவ்வளவு மார்க் எடுக்கலாம் அப்படின்றத இங்க போட்டிருக்கேன். அதனாலதான் 21ல இருந்து 24 மார்க் நீங்க கண்டிப்பா எடுக்க முடியும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரி வாங்க, அப்ப நீங்க 15 யூனிட் உடைய புக் பேக் ஒன் வேர்டை நீங்க தரவா படிச்சீங்க அப்படின்னா மினிமம் நீங்க 12 மார்க் எடுக்கலாம், மேக்ஸிமம் நீங்க 13 மார்க்ஸ் எடுக்கலாம். இப்ப நம்ம கையில 12 மார்க் வந்துருச்சு. அடுத்து எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க பார்த்தாலும் தவிர்க்க முடியாத 2 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா யூசர்ஸ் கொஸ்டின், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. இதுலயே சார் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டா பிரிக்க, ஒன்னு 2 மார்க்கா கேட்கலாம், இல்ல 3 மார்க்கா கேட்கலாம். அதே மாதிரி அதுவும் அப்படிதான், டிஃபரன்ஸ் 2 மார்க்லயும் வரலாம், 3 மார்க்லயும் வரலாம். மேபி நமக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, லக் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிக் கொஸ்டின்லையும் டிஃபரெண்ட் கொஸ்டின் வரலாம். 5 மார்க் அப்படி முழுசாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரெண்டுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா யூனிட்லயும் புக் பேக்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் கொஸ்டினை கம்பல்சரியா நீங்க படிச்சீங்க அப்படின்னா 4 மார்க்கோ இல்ல 6 மார்க்கோ கன்ஃபார்மா உங்க கையில இருக்கும். சரிங்களா? ரொம்ப நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். ரொம்ப சிரமப்பட பிள்ளைகளுக்கு இது ரொம்ப ஈஸியான வழி. நீங்க நல்லாவே எடுத்து நல்ல மார்க் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிஃப்டட் லெசன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா யூனிட் 1. இந்த யூனிட் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிஃப்டட் லெசன். நீங்க ஆரம்பத்துல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த யூனிட் 1 இருக்கக்கூடிய புக் பேக் ஆல் கொஸ்டின்ஸ் எந்த ஒரு சாய்ஸும் இல்லாம நீங்க கம்பல்சரியா படிச்சே ஆகணும். ஏன் இந்த யூனிட் 1 வந்து கிஃப்டட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பான முறையில ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ இல்ல ஒரு 5 மார்க்கோ ஏதாவது ஒண்ணு இந்த யூனிட் 1ல இருந்து கம்பல்சரியா வந்துடும். குறைஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க், மேக்ஸிமம் 6 மார்க்ஸ் வரை நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் கேக்குறீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அப்படி வரலாம், இல்ல ரெண்டுமே 3 மார்க்கா வரலாம். அப்படி இல்லாட்டி அப்படின்னா ஏதாவது ஒரு 5 மார்க் கேட்கலாம். நான் குறைஞ்சபட்ச மார்க் எடுத்துக்கிறேன். யூனிட் 1ல நீங்க எதையுமே விடாம தரவா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கன்ஃபார்ம் இங்க. அப்ப நான் டோட்டலா பார்க்கும்போது எல்லா மினிமம் மார்க்கையும் போடும்போது எனக்கு மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 21 மார்க்ஸ் எடுக்க முடியும், மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 மார்க்ஸ் எடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பாஸ் ஆக 15 மார்க் தான் தேவை. ஆனா நீங்க 20+ மார்க் எடுத்து பாஸ் ஆகிட முடியும். நான் திரும்ப சொல்றேன், இந்த வீடியோ ரொம்ப சிரமப்பட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகத்தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து இருந்துங்க மாணவ தங்கங்களா. நன்றி.